வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஈவினிங்க்கு மேலே எங்கே கிளம்பலான்னு யோசிக்கிறப்ப பஹ்ரைன் பே தான் ஞாபகம் வந்துச்சு. இங்கே போய் ஒரு 4 to 5 months கிட்ட ஆயிடுச்சு. சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. நாங்கள் போகிறப்பே ஒரு 6:15 இருக்கும். அப்போ தான் வந்து சன்செட் கரெக்டாக ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போயிட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி இறங்கணும். பார்த்தா பீச் ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதையுமே அப்படியே பார்த்துட்டு லைட் செட்டிங்ஸ்க்கு முன் லைட் செட்டிங்ஸ்க்கு பின்னுன்னு 2 பாதியாக ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். நேத்து வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா நல்ல காத்தா இருந்துச்சு. ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா அவ்வளவுதான், தொப தொபையா நனைஞ்சிரும், அந்த அளவுக்கு வேர்த்துச்சு. பட் வந்து மேனேஜபிள் கிளைமேட்டா தான் இருந்துச்சு நேத்து. அப்படியே குட்டீஸை வந்து பார்க்குக்கு கூட்டிட்டு போலான்னு நடந்து போயிட்டு இருந்தோம். அப்பதான் நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. போன தடவை இந்த அளவுக்கு இல்லை, இந்த டைம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இந்த ராட்னோலாம் வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப திருவிழா கடையில மட்டும்தான் இருக்கும். அதுக்கும் கூட்டிட்டு போலன்னு சொல்லி செம சண்டை நடக்கும். இப்போ கிட்ஸை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. அதுவுமே இந்த ரைடு வந்து 1.5 BD போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.